கோமுகி அணை தூர்வாரப்படாததால் மண் தூர்ந்து நீர் கொள்ளளவு குறைந்துவிட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். முன்பு போல அதிக அளவு மழைநீரை சேமித்து வைக்க முடியாததால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அவர்கள் வேதனையுடன் கூறுகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கல்வரான் மலைப்பகுதியில் கச்சிராயபாளையத்தில் உள்ள கோமுகி அணை கடந்த 1969 கட்டப்பட்டது. இந்த அணையின் ஆற்றுப்பாசனம் மூலம் 5000 ஏக்கர் நிலமும் கால்வாய் பாசனத்தின் மூலம் சுமார் 6 ஏக்கர் நிலமும் பயனடைகின்றன. ஆனால் நீண்ட காலமாக தூர்வாரப்படாத காரணத்தால் அணையில் மண் தூர்ந்து நீர் இருப்பு குறைந்து போய்விட்டதாக கூறுகிறார்கள் விவசாயிகள். முப்போகமே வளைஞ்சுது. இப்போ டேம் கட்டின பிறகு பயிர் ஒரு பயிர் தான் விளையுது, ரெண்டாவது பயிர் தண்ணி இல்லை. டேமில் கம்பு சோளம் எல்லாம் நடுறாங்க. அதனால் அந்த வாழை மரம் கம்பு இதெல்லாம் டேமுக்குள்ளே கிடந்து டேம் துந்து போச்சு. ஒரு விவசாயத்துக்கு மட்டும் தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நல்ல மழையும் பெய்யல. கடந்த சில ஆண்டுகளாக உரிய காலத்தில் பருவமழை பெய்யாததால் அக்டோபர் மாதம் கோமுகி அணை திறக்கப்படும் காலம் மலையேறிவிட்டதாக வேதனையுடன் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். இதனால் முப்போகம் சாகுபடி என்பதெல்லாம் பழங்கதையாகிவிட்டதாக மனம் குமுறுகின்றனர் அவர்கள். திரும்ப உள்ளாரையே பயிர் பண்ணுறது, சோளம் கம்பு இதெல்லாம் நட்டு அப்படியே அறுத்துக்கிட்டு விட்டுறாங்க. அது அப்படியே செட் ஆகி அது பூரா தூராக மாறி போகுது. தூர் அள்ளவும் இல்லை. தூர் அள்ளுனா தண்ணி நல்லா டேங்கு ஃபுல்லாகும். ஃபுல்லாச்சுன்னா நமக்கு தண்ணி சாகுபடிக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக 2 போகமே விளையிறது கிடையாது. ஒரு போகத்துக்கே கண்டிஷனாக இருக்குது. இந்த பாருங்கள், இப்போல்லாம் தண்ணி பிடிக்க முடியல. தண்ணி அப்படி பிடிச்சாலும் ஷட்டர் ரிப்பேரு அது ரிப்பேருன்னு தண்ணி எடுத்து விட்ருவாங்க கே. இது நாங்கள் ஒரு 4-5 வருஷமாகவே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துட்ருக்குறோம். இதில் விவசாயிகளுக்கு இலவசமாக தூர் வர்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் போராட்டம்லாம் கூட செஞ்சு பார்த்துட்டோம், இதுக்காக நடவடிக்கை இல்லை. அதனால் இப்போ இந்த வருஷம் ஏதாவது தூர் வர்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் அது உறுதிப்படுத்தலை. கோமுகி அணையிலிருந்து வண்டல் மண்ணை அள்ள அனுமதிக்கும்படி கடந்த 4 ஆண்டுகளாக விவசாயிகள் விடுத்து வரும் கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் இதுவரை கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சுமத்தப்படுகிறது. அவ்வாறு அனுமதி தந்திருந்தால் இந்த வருடமாவது கூடுதல் நீரை சேமிக்க வழிவகை பிறந்திருக்கும் என்பது விவசாயிகளின் கருத்தாகும். புதிய தலைமுறைக்காக ஜோதி நரசிம்மன்.